ஐயா நிறையா கோயில்கள்லாம் பார்க்குறப்போ அந்த ஸ்ரீபீடம்னு சொல்லி ஒன்று வச்சுட்டு அது நிறையா அர்ச்சனை எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்ரீபீடத்துக்கும் நம்ம உடல் ரீதியாக ஏதாவது சம்மந்தம் இருக்குங்களா ஐயா? இல்லை மூலாதாரம் தான்ப்பா ஸ்ரீபீடம். ஐயா மனுஷன் உடலில் இருக்கிற மூலாதாரம் தான் ஸ்ரீபீடம். ஓ சரிங்க. அங்கே தான் அம்பாள் வீட்டு இருக்கிறான். அதனால்தான் பட்டினத்தார் சொன்னார், மூலத்தில் உதித்தெழுந்த முக்கோண சக்கரத்துன் வாழைதலை போற்றாமல் மதிமருந்து என்று. ஆமாம். மனுஷன் பிறந்த உடனே மனுஷனுக்கும் மற்ற ஜீவராசிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஒரு மாடு கண்ணு போட்டுதுன்னா அது ஒரு 2 மணி நேரத்தில் எழுந்து போய் தாய்கிட்ட பால் கொடுக்கும். அதுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல, தாயும் சொல்லிக் கொடுக்கல, மற்றவங்களும் சொல்லிக் கொடுக்கல. அப்போ அது பிறந்த உடனே அதுக்கு தாய் தெரிஞ்சுது. சரிங்க. ஆனால் மனுஷன் பிறந்த உடனே தாய் தெரியாது. அந்த பால் குடிக்கிறதுக்கு கூட தாய் அதை தூக்கி வச்சுக்கின்னு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தாயும் தெரியல, தகப்பனும் தெரியல அதுக்கு. ஆனால் கண்ணு போட்ட மாட்டுக்கு பிறந்த உடனே தாய் தெரிஞ்சது. வளர வளர அது எந்த தாய்கிட்ட சேர்றதில்ல, தனித்து வாழுது, பந்தத்தை வளர்த்துக்கிறதில்ல. ஆனால் மனுஷன் பிறந்த உடனே தாயும் தெரியல, தகப்பனும் தெரியல, நம்ம யாருன்னு நமக்கு தெரியல. ஆனால் வளர 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 அவன் ஊரு போட்ட பந்தத்தை சேர்த்து துன்பத்தில் விழுந்து போகிறான். இப்போ கூட ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க, நான் நிறைய உதவி பண்ணுறேன், அது என்ன பண்ணுறாங்களோ தெரியாது நம்மளுக்கு. அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் நிறைய உதவி பண்ணுறேன், சொந்தக்காரெலாம் நீ ரொம்ப கொடுக்குற அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு நீ உதவி பண்ணால் உனக்கு வரப்போகுது புண்ணியம், அவங்களுக்கு என்ன வரப்போகுது? அவங்களுக்கு வயிற்றுச்சல், உங்கள்கிட்ட இருக்கிற கொடுக்குற, என்னால் கொடுக்க முடியல. இப்போ நம்ம 2 பேரும் போயிட்டு ஒருத்தர் பிச்சைக்காரன் வந்து 10 ரூபா கேட்குறேன்னா உங்கள் கையிலேருந்து கொடுத்தீங்கன்னா நான் யோசிப்பேன், நம்ம கையில் இல்லையே, நம்ம ஒரு 5 ரூபா வேணால் கொடுக்கலாமே அப்படின்ட்டு. அப்போ எனக்கு வருத்தமாக தானே இருப்பான். அந்த மாதிரி இந்த மனுஷனுடைய மனம் அப்படிப்பட்டது. யாரோ முடியுது கொடுக்குறாங்க, நம்மளால் முடியல உட்காந்துங்களான்னு உட்கார மாட்டான், அடுத்தவங்களை போய் கெடுப்பான். எப்பவுமே கொடுக்கறத விட கொடுக்குறவனை தடுக்கிறது ரொம்ப பாவம். அதை மனுஷன் சாதாரணமாக செய்கிறான். அந்த மாதிரி இந்த மனிதன் பிறந்த உடனே உறவுகள் இல்லை, ஆனால் வளர்ந்த உடனே ஊறுபட்ட உறவுகளை சேர்த்துக்குன்னு இவன் துன்பப்படுறான். ஆனால் தன்னை வாழ வச்சுன்னுக்கிற தாய் தெரியல இவனுக்கு. அந்த மூலாதாரம்ன்ற ஒரு தாய் சக்தி உடலில் இல்லைன்னு சொன்னால் எந்த கடவுளும் வேலை செய்யாது. ஏன்னா அவன் நெருப்பு வடிவில் இருக்கிறான். உன் உடலுக்கு போன உடனே டாக்டர்கிட்ட செக் பண்ணால் சூடு இல்லைங்க, அவள் தான் தேராத போய்ட்டுருவான். ரொம்ப கோல்டாகி போச்சு, இது பிழைக்காதுன்னுடுவான். அப்போது உன்னை வாழ வச்சுன்னு இருக்கிறதே அந்த சக்தி. அதனால தான் சொன்னான் பட்டினத்தார், மூலத்தில் உதித்தெழுந்த முக்கோண சக்கரத்தின் வாழைக்கண்ணை போற்றாமல் மதிமறந்து என்போம். தாய் இருக்கிறாங்க. அதை நான் இவ்வளோ நாளாக முட்டாளாக தெரிஞ்சிட்டேன், இவ்வளோ நாளாக பார்க்காத விட்டுட்டேன். அதை நான் வாழறதுக்கு அடிப்படையாக அதுவாக தான் இருக்குது. அது இவ்வளோ நாள் நான் தெரிஞ்சுக்கலன்னா. அதனால் சொன்னான், கண் இருந்தும் குருடனாக இருந்து விட்டேன், காது இருந்தும் செவுடனாய் தெரிந்து விட்டேன். எனக்கு கண் இருக்குது, காது இருக்குது, இருந்தும் அதை பார்க்காத நான் விட்டுட்டேன், முட்டாளாக தெரிஞ்சிட்டேன் நான். அதனால் அந்த பீடம்ன்றது சக்தியினுடைய வடிவம் தான். சரிங்க. அதுக்கு பூஜை பண்ண பிறகு தான் மற்றதெல்லாம் தெரியும். தாய் தெரிஞ்சால் தானே தகப்பன் யாருன்னு தெரியும். ஆமாம். அப்போ மற்ற தெய்வத்தை வழிபடணுன்னா உனக்கு தாய் வேணும். அதனால தான் முதல்ல எல்லா கோவிலும் புளியார் வச்சுருப்பான். பெரிய பெரிய சாமியெல்லாம் கூட உள்ளே வச்சுருப்பாங்க, புளியாரை வெளியே வச்சுருப்பாங்க. புளியாரை கும்பிட்ட பிறகு தான் மற்ற சாமியெல்லாம் போகணும். ஏன்னா அந்த தாயை மறைச்சின்னுக்கிறது மூலாதாரத்தில் அந்த பிள்ளை 6. சரிங்க. இந்த பிள்ளை 6ன்றது புளியாருன்னு ஆகிப்போச்சு. அது அந்த பிள்ளை 6 அப்படின்னா ராகு கேது, அதுதான் நம்ம மூச்சு. இதுதான் நல்வினை தீவினையை உண்டாக்குது. இந்த நல்வினை தீவினையை உண்டாக்குறது அதுக்கு தான் சொன்னான் அழுகணி சித்தர், இருவினை மாடுகளை ஏக விடு கோனே, உன் அடங்கமான மாடு ஒன்று அடங்கிவிடும் கோனேன்னு. சரிங்க. கட்டாத நாயெல்லாம் காவலுக்கு ஒப்பாது, அங்காடி நாய் போல அலையாதண்ணா. ஆசையில் ஊரெல்லாம் அலையாத, அலைஞ்சின்னா நீ அழிஞ்சு போயிடுவ. உன் மனசை கட்டி வை, அது உன் மரணத்தில் கூட பதில் சொல்லும். அதை கட்டி வைக்கலைன்னா தெருக்கு கத்தரு நாய் மாதிரி விட்டுட்டின்னா உனக்கு வர ஆபத்து உனக்கே தெரியாத போயிடும்.
இப்படியெல்லாம் மகான்கள் நமக்கு பல அறிவுரைகளை சொல்லிக்கிறாங்க. ஆனால் நம்ம எதையுமே எடுத்துக்கிறது இல்லை. நானே ராஜா நானே மந்திரின்னு தெரிஞ்சு கட்சியில் துன்பப்படும் போது கடவுளை தேடுறோம். இவனால் முடிகிற வரைக்கும் நான் எல்லாம் செய்வேன் எல்லாம் செய்வேன் எல்லாம் செய்வேன். கட்சியில் எதுவும் செய்ய முடியாமல் உட்காரும் போது கடவுளை தேடுவோம். கடவுளே என்னை ஏன் இப்படி ஆக்கிட்டேன்னு. இது நல்லா இருக்கும்போதே வழிபட்டு இருந்தீங்கன்னா உனக்கு இந்த நிலையே வந்திருக்காது இல்லையா? ஆமாம். அதனால் அந்த பீடம்ன்றது தாயினுடைய பீடம் தான். அதுக்கு பண்ண பிறகு தான் மற்றதெல்லாம் பண்ணுவாங்க. சரிங்க. இன்னொரு பாடலில் அந்த பட்டினத்தார் பாடலில் ஒன்று சொல்கிறாருங்கய்யா, ஆதாரம் ஆறும் அவித்தை ஐந்தும் விட்டேறி போன வெளிதனில்லைன்னு சொல்லி விழிப்பொன்று கண்டேன் எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கியதேன்னு சொல்லி. இது சர்வசாதாரணமாக இப்போ இங்கே நம்ம எல்லாருமே ஆன்மீகத்தில் தியானம் முறை பழகிறோம். ஆனால் அந்த ஆதாரம் ஆறே கடக்கிறதுக்கு அதில் சரியாக போகிறதே இல்லை. நம்ம எதுவாக உட்காடுறோம். நான் பாடம் கொடுக்கும்போது சொல்கிறேன், ஒவ்வொரு இடத்துலையும் 5 நிமிஷம் நிற்கணும். யார் நிற்கிறீங்க? அப்படியே எக்ஸ்பிரஸ் போகிற மாதிரி நேராக போய் நேராக வந்துடுறீங்க. அதனால் அங்கே ஏக்கம் இல்லை. அங்கங்கே 5 நிமிஷம் நின்னா அங்கே ஏக்கம் நடக்கும். அந்த ஏக்கத்தை நீ தெரிஞ்சுக்கலாம். இங்கே போய் நின்னா இது நடக்குது, அங்கே போய் நின்னா அது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி செய்யறதில்லை. அதனால் அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் எதுக்காக செய்யப்படுறதுன்னா கடவுளை பார்க்கறதுக்கு. நான் இல்லைப்பா, உன் மனம் அடங்கிறதுக்கு. அதனால் சொல்கிறார், அட்டாங்க யோகமும் ஆதாரம் ஆறும் அவித்தை ஐந்தும் விட்டேறி போன வெளிதனிலே விழிப்பொன்று கண்டேன் வட்டாகி செம்மதில் பாலூர உண்டு எட்டாத பேரின்பம் விழுங்குதுன்னார். என்னுடைய மனம் ஒடுங்கி போச்சு. என்னுடைய மனம் ஒடுங்கி போனதால மனத்துக்கு செயல் இல்லாத போச்சு. செயல் இல்லாத போகும்போது கடவுள் காட்சி தந்தது. அந்த கடவுள் காட்சி எப்படி இருந்ததுன்னா, நான் அதை சாப்பிட்லான்னு பார்த்தேன், அது என்ன சாப்பிட்டுச்சு, நான் இல்லாத போயிட்டேன்றார். அப்போது கடவுளோட ஒரு மகான் கலக்கும் போது, கடவுளோட ஒரு மனிதன் ஆன்மா இல்லாத போது, ஞானியாக கலக்கும் போது மனிதன் இல்லாத போயிடுவான். அந்த கடவுள்லேருந்து பிரிஞ்சு வரும்போது திருப்பி அவன் அங்கே நடந்த அதிசயங்களை இங்கே பேசுவான், மக்களுக்கு சொல்லுவான், நல்வழிபட்டணும்னு. அதை தான் நம்ம இப்போ செய்துன்னுக்குறோம். ஆனால் இவங்க வழிபட மாட்டேன்றாங்களே, இவங்க போக்கில் தான் போகிறாங்க, எல்லாம் கேட்குறாங்க. வீட்டுக்கு போனவுடனே அவங்க நிலையில் தான் அவங்க இருந்துடுறாங்க. இதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, மாற்ற முடியாது. நம்ம கடமை சொல்ல வேண்டியது நம்ம கடமை. மாறாதான் அவங்களுடைய விருப்பம். சரி. அதனால் அந்த இறைவன் சாப்பிட்டுடுவான். ஏன்னா இறைவன்லேருந்து தான் நீ வந்த. அந்த இறைவனோட கலக்கும் போது நீ இல்லாமல் போயிடுவ. அதனால தான் சொல்கிறது, அந்த சாமியார் கோயிலுக்கு போனாங்க, இந்த சாமியார் எந்த சாமியார் கோயிலுக்கு போனாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. எங்கிட்ட ஒரு அம்மா வெளிநாட்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்க, நாங்கள் சாய்பாபா ஒத்தமாக கும்பிட்றோம், சாய்பாபா இருக்கிறாரா? இல்லை சாய்பாபா ஏதாவது உனக்கு சொல்லி கொடுத்தாரா? என்ன சொல்லி கொடுத்தாரு? அவரே இல்லை, எப்படி சொல்லி கொடுப்பாரு? அப்போது நீ யாருக்கிட்ட போனால் நீ நல்லதை தெரிஞ்சிக்க முடியும்னு தேடி போகணும். அதை போயிட்டு அந்த ஞானி போயிட்டார், இந்த ஞானி போயிட்டாருன்னா அவர் போய் கடவுளோட கலந்துட்டார். அங்கே ஞானிக்கே வேலை இல்லை, ஞானியே இல்லை அங்கே. அப்புறம் நீ யாரை கும்பிட்டு என்ன பண்ணணும்? நீ கும்பிட வேண்டியது உன்னையே கும்பிடணும். நீயே கடவுள், நீயே இல்லை. எல்லா செயலுக்கு அடிப்படை இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் நீயே காரணம். உன்னை நீ மனசை திருத்திக்கினீன்னா இன்பத்திலேருந்து வரலாம், துன்பத்திலேருந்து வெளியே வரலாம், அமைதியான வாழ்க்கை வாழலாம். ஆசைகளை வளர்க்க துன்பங்கள் சேர்ந்துக்கினே இருக்கும். ஆசையை அழிக்க அழிக்க இன்பங்கள் வளர்ந்துக்கினே இருக்கும். இதுதான் மனிதனுடைய வாழ்வுப்பா. சரிங்க. இதை தான் அவர் சொன்னார். மனம் இல்லை எனக்கு, கடவுளை பார்த்தேன். அப்போ இந்த மனம் அடங்கிறதுக்கு ஆதாரம் ஆரம் பார்த்தேன். அவித்தை 5, இந்த அவித்தை 5 அழிஞ்சுதுங்க. இது அழிஞ்சு போன பிறகு பார்த்தா கடவுள் தான் இருக்கிறாரு. கடவுளோட கலந்துட்டேன் நான்ன்றார் அந்த பாடல். சொல்லு. சரிங்க. புத்தர் வந்து மெடிடேஷன், அதான் தியானம் பண்ணுறப்போ அவர்கிட்ட ஒரு படித்ததில் பார்த்திங்கன்னா, அவர் சுற்றி ஒரு 2 கிலோமீட்டரோ இல்லை 6 கிலோமீட்டர் வரைக்குமே ஒரு ஜீவராசிகளோ செடியோ கொடியோ எதுவாக இருந்தாலுமே அவரோட அந்த சக்தி இதனால நிஷ்டையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கோயிலுங்களுக்கு போனாலோ இல்லை சித்தர் கோயிலுங்களுக்கு போனாலோ, நீங்களே கூட சொல்லியிருக்கீங்க, இங்கே வந்து பாடம் பண்ணுறதை விட நம்ம வீட்டில் பண்ணுறதுக்கும் இங்கே பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு. அதனால் அந்த நிஷ்டை நிலை வந்துட்டு அது ஒரு பரவலாக எல்லாருக்குமே கிடைக்குமா, இல்லை குறிப்பிட்ட அந்த லைனில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்? யார் அந்த பாதையில் போகிறாங்களோ அவங்களுக்கு அங்கே போனால், ஏன்னா அவங்க அந்த பாதையில் இருந்தவங்க தானே. ஆமாங்க. அந்த பாதையில் இருக்கிறவங்களுக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு அந்த நிலை கிடைக்கும், அந்த அதிர்வு கிடைக்கும். அப்போ இந்த கோயிலுக்கும் போகிறதுனாலையும் இல்லை கோவில் கட்டி இருக்குதே இன்றைக்கி எல்லா மகான்கள் சமாதிகள் தான்ப்பா. சரிங்க. பெரிய பெரிய கோவில் கட்டிக்குது, அதெல்லாம் மகான்கள் சமாதி தான். திருப்பதி வந்து கொங்கணவர் சமாதி, ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் அகஸ்தியர் சமாதி. சரிங்க.
இதில் தில்லையில் பல ஞானிகள் சமாதி, திருமூலர் சமாதி எல்லாம் அங்கே தான். எல்லாரும் சமாதியை தான் கும்பிட்டுன்னுக்குறோம். அவங்க சொன்ன வார்த்தைகளை தான் பேசின்னுக்குறோம். எத்தனையோ ராஜாக்கள் இருந்தான், எத்தனையோ பணக்காரன் தான். அவனை பற்றி யாராவது பேசுகிறோமா? எங்கேயாவது பேசுகிறோமா? பேசுறது. சோத்துக்கே வழி இல்லாத பட்னியும் பைசியமாக செத்த மகான்களை பற்றி தான் பேசுகிறோம். ஏன்னா மகான்கள் வார்த்தை உலகத்தில் அழியாது, மனுஷனுடைய வார்த்தைலாம் அழிஞ்சிடும், அப்போவே அழிஞ்சிடும். அதனால் எல்லா மகான்கள் ஜீவ சமாதிலையும் ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அந்த வைப்ரேஷன் வந்து அந்த பாதையிலே போகிறவனுக்கு அது பயன் தரும். அந்த பாதையில் போகாதவங்களுக்கு சாதாரணமாக கும்பிட்டுட்டு போகலாம். இதுதான் வித்தியாசம். சரிங்க. இன்னொரு கேள்விங்க, சிவன் பெருமான் பற்றி பேசுகிறப்போ பைரவர்னு ஒரு சாமி வணங்குறோம், எல்லாருமே வணங்குறாங்க. பைரவர். பைரவர். ஆமாம். கோயிலெல்லாம் போனீங்களா சிவன் சிலையும் இருக்கும், அதுக்கப்புறம் அவரோட எல்லா கோயிலையும் இருக்கும் பைரவர். பெருமா கோயிலில் வைக்கிறது இல்லை. பெருமா கோயிலில் பைரவருக்கு பதில் ஆஞ்சநேயரை வச்சுக்கிறாங்க. ஆஞ்சநேயர் வச்சுக்கிறாங்க. பைரவர்னா பாதுகாப்பு நாய். ஓகே. பைரவர்ன்றது ஒரு நாய். சரிங்க. அந்த நாய் அந்த கோயில் அதனால தான் முன்னாடியே வச்சுருப்பாங்க வழியாண்டியே பைரவர் கோயில். அதான் அந்த கோவிலில் ஆள் இல்லாத நேரத்தில் பூட்டிகிட்டு போனால் அது பாதுகாப்பு இருக்குது அப்படின்றதுக்காக. அதை பார்த்து தான் வீட்டுங்களெல்லாம் நாய் வளர்க்க ஆரம்பிச்சுட்டு அந்த பெட்டில் படுக்க வச்சுட்டு இவங்க தரையில் பத்துன்னு பரவாயில்றான். ஆமாப்பா, மனுஷனை தரையில் பத்துக்கிறான், நாயை பெட்டில் படுக்க வைக்கிறான். இவனுக்கு உடம்பு சரியில்லைனா கூட துட்டு இல்லைன்றான் ஊசி போத்துக்கு. நாய்க்கு உடம்பு சரியில்லைனா வெட்டினரிக்கு தூக்கின்னு ஓடுறான். அவ்வளோ இவன் நான் போன பிறப்பில் இவன் நாயாகவே இருந்திருப்பான். இந்த பிறப்பில் அந்த உணர்வு வந்துக்கினே இருக்குது அவனுக்கு திரும்பி திரும்பி. சரி. அது ஏன்னா காவலுக்கு இருக்கணும், அதை வெளியே கட்டணும். ஆனால் இவன் பெட்ரூமில் படுக்க வச்சு இவன் வெளியே பார்த்து தூங்குறான். அது மாதிரி காலங்களை மாறி போச்சு. அதனால் இப்போ பைரவர் கோயிலெல்லாம் திருட ஆரம்பிச்சிட்டான். பைரவர்லாம் இல்லை, இப்போ வயசை செத்து போச்சு. அதனால் கோயிலில் கொள்ளக்காரன் போனால் எல்லாத்தையும் கோயிலும் கல் வச்சுன்னு போயிடுறான். அதான் நடந்துங்குது. அப்போ வந்து பைரவர் காவல் இருந்தார். காவலுக்கு பெருமா கோயிலில் ஆஞ்சநேயர் காவல் இருந்தார். அதனால் முதல்ல அவங்கள வச்சுருந்தாங்க. சொல்லு. இப்போ மனிதர்கள் நிலைன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பருவங்கள்லாம் சொல்கிறீங்க, ஆனால் சில பேர் நல்லா பெரியவர்களாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பக்குவம் பார்த்தீங்கன்னா ஒரு இடைப்பருவத்தில் இருக்கிற பக்குவம் தான் இருக்குது. ஒரு சின்ன குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு நிறைய ஒரு பெரியவங்களுக்கு இருக்கிற பக்குவம் அந்த குழந்தைகிட்ட இருக்குது. ஆனால் பெரியவங்கக்கிட்ட சின்ன இதுதானேப்பா. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே ஒரு கேசட்டே போட்டு கொடுத்தேன். 20 வருஷத்துக்கு முன்னே ஒரு கேசட்டே போட்டு கொடுத்தேன். சரிங்க. ஒரு பிராமண வீட்டில் இருந்த பையன் இறந்துட்டான். சரிங்க. அவன் பிறப்பு ஒரு காலனியில் பிறந்துட்டான், மறுபிறப்பு. ஆனால் அந்த காலனியில் இருக்கிற தாய் தப்பம் கொடூரமான ஆடு மாடு எதையும் பாவம் பண்ணி பார்க்காம அறுத்து சாப்பிட்றவன். ஆனால் அவனுக்கு பிறந்த புள்ள அதை தொட மாட்டேங்குது. ஆனால் அவனுக்கு பிறந்த புள்ள கோவிலுக்கு போகுது, அவனுக்கு பிறந்த புள்ள பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுது. ஆனால் ஒரு எஸ்வினுடைய குடும்பத்தில் இருந்தவன் பிராமண வீட்டில் பிறந்துட்டான். அவன் பிராமண வீட்டில் பிறந்துட்டு கூட போயிட்டு கறி மீன் ஒன்றுக்கிறான் மரப்பா, வெளியே தெரிஞ்சால் தெரிய போகுதுன்ட்டு. ஏன்னா அவன் முன் பிரிவில் எதை அனுபவிச்சானோ இந்த பிரிவில். இப்போ மனுஷன் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் சாந்தமானவனாக இருப்பான், அவன் மான்லேருந்து செத்து வந்த ஒரு உயிராக இருப்பான். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா மூர்க்கமாக இருப்பான், அவன் புலியிலேருந்து செத்து வந்தவனாக இருப்பான். ஆனால் உடல் என்னமோ மனித உடல் தான். செயல் குணங்கள் அந்த பார்வை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிருகம் மாதிரி இருக்கும். அதனால் எந்த குழந்தையாக இருந்தாலும் அது என் முன்பிறவியில் என்னவாக இருந்ததோ அதை தொடரும். இங்கே அது குழந்தையிலேயே முதுமையினான அறிவு வளர்ச்சி இருக்கும். ஆனால் இவனுக்கு அதனால தான் சொல்கிறது அறிவுக்கு வயசு கிடையாது, உடலுக்கு தான் வயசு அப்படின்றது. ஆனால் இவனுக்கு 60 வயசாக இருக்கும். மொட்டை பசங்க சின்ன பசங்க செய்கிற செயலெல்லாம் செய்வான். காரணம் இவன் பிறந்து வளர்ந்தது அப்படி. பிறப்பினுடைய அடிப்படையே இவனுடைய வளர்ப்பில் தெரிஞ்சிடும், இவன் வாழ்க்கையில் தெரிஞ்சிடும். அதனால தான் பல பேருக்கு பல விஷயங்கள் சொல்கிறது. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேணான்னு அவை. கோயில் என்ன சோறா போட போகுது? ஒரு சோரம் போடாது. ஆனால் நீ கோயிலுக்கு போய் 4 நல்லவங்க கூட சேரும்போது உனக்கு அந்த பக்குவம் வரும். ஆனால் நீ பிறந்ததுலேருந்தே சேர்ற கெட்டவங்க கூடவே சேர்ந்து கெட்டதையே செய்து பழக்கப்பட்டீங்கன்னா முதுமையிலேயும் அந்த குணம் இருக்கும். உடல் முடியாது, ஆனால் முதுமையிலேயும் குணம் அதுதான் இருக்கும். அந்த செயலுக்கு தான் ஆசைப்படுவேன் நீ. சரி. அதனால் அறிவை வளர்க்கணும். அறிவை வளர்க்கணும்னா பக்தியை வளர்க்கணும். பக்தியை வளர்ச்சோன்னா சாந்தம் வரும். சரி. பக்தி இல்லாதவனுக்கு மொட்டைத்தனம் தான் வரும், மூர்க்கத்தனம் தான் வரும். அவனுடைய செயலெல்லாம் நன்மையாகவே இருக்க, தீமையாகவே இருக்கும்.
நல்ல பக்குவம் உள்ளவன் செயலெல்லாம் அவனோட போவாது, அடுத்தவனுக்கு உதவுற மாதிரி இருக்கும். இந்த பக்குவப்படுறதுக்கு தெய்வ பக்தி அவசியம். சரிங்க, நன்றிங்க. இது இப்போ நம்ம இந்த பாடத்தில் இருக்கோம், பாதையில் நல் வழியில் போயிட்டுருக்கோம் ஐயா, தியானம் பண்ணிட்டு. ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்க வந்து அவங்க சாதாரணமாக தான் இதெல்லாம் பழகாமல் தான் இருக்காங்க. இப்போ நம்ம பண்ணுறதுனால, நம்மளோட கூட ட்ராவல் பண்ணுறதுனால அவங்களும் சேர்ந்து நம்ம கூட ட்ராவல், அதாவது பயணம் பண்ணுவாங்களா, இல்லைன்னா அவங்க தனி நம்ம தனியாக பிரிஞ்சு? அவனுக்கு அது ஏற்றுக்குனா தான் அவன் பாடம் பண்ணுவான். நீ போகிறது தப்புன்னுவானே, அப்புறம் அவன் எங்கே உங்க கூட பாடம் பண்ணுவான். எதுக்குடா நீ பிறந்த வளர்ந்த சாவு போகிற, நல்லா அனுபவிச்சுட்டு சாவிடானுவானே. நீ போகிறதே தப்புன்னுவான்பா, அப்புறம் உன் கூட எப்படி ட்ராவல் பண்ணுவான்? கரெக்டு தான். உன் கூட ட்ராவல் பண்ணுறோம், உன் கூட வரப்போகிறான்னா உன்னை பார்த்த உடனே நீ இந்த பாதையில் இருக்கிறவன்னா உங்கள்கிட்ட அவன் கேட்குற கேள்விகள்லாம் கடவுளை பற்றி கேட்பான், அந்த வழியை பற்றி கேட்பான். அப்போ தெரிஞ்சுக்கலாம் இவன் நம்ம கூட ட்ராவல் பண்ணுவான். அவன் ஊரு கதையெல்லாம் உங்கள்கிட்ட பேசுகிறான்னா இதுக்கு அதுக்கு சம்மந்தம் எல்லாம் இருக்கிறான், உன்னையும் அதில் வலிக்கு பார்க்குறான்னு அர்த்தம் இல்லையா? அதனால் உங்க கூட சேர்றவெல்லாம் இல்லை ட்ராவல் பண்ணுவான்னு இருக்கல. இங்கே வந்தவனே ட்ராவல் பண்ண மாட்டேன்றான் அதில், அப்புறம் ஊரில் இருக்கிறவன் எங்கன்னு ட்ராவல் பண்ணுவான். இவ்வளோ பேசுகிறேன், இவ்வளோ செய்கிறேன், அப்போ கூட அவன் வீட்டுக்கு போனவொன்னே அவன் நிலையில் தான் அவன் போயிடுறான், மாறிடுறான், விடமாட்டேன் அவனை. ஏதோ நம்மளால் முடிஞ்சது சொல்லுவான், அவன் எடுத்துக்கலாம் போட்டோன்னு சொல்லிங்கிறேன். சொல்ல சொன்னீங்க ஐயா. ஒரு கடைசி கேள்விங்கய்யா. ஒருத்தர் இந்த கேள்வி ஒருத்தர் கேட்டிருந்தார் யூடியூப்பில் பார்த்துட்டு கமெண்ட்ஸில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதன் ஆன்மா இறந்த பிறகு 16 நாள் கழித்து ஒரு உயிர் திருப்பி மறுபிறவி எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐயா அப்படின்றாரு. அந்த 16 நாள்ன்றதை எதை குறிப்பிடுது, அதுக்கு ஏதாவது இருக்கான்னு சொல்கிறாரு. 16 நாள் அந்த ஆன்மா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த 16 நாள் இப்போ நீ ஒரு வீடு கொடுத்தோன்னு இருந்தேன்னு வச்சுக்கோ. சரிங்கய்யா. நீ ஒரு வருஷம் 1.5 வருஷம் வரைக்கும் அந்த கொடுத்தோன்னு அந்த வீடு உனக்கு ஞாபகத்தில் இருந்துக்கிறாரு. அது ஒரு வருஷம் 1.5 வருஷம் போச்சுன்னா அந்த வீட்டை மறந்துடுவோம். அப்புறம் இப்போ நீ இருக்கிற வீட்டை தான் ஞாபகத்துக்கு வந்துடும். ஆமாம் ஆமாம் இல்லையா? இது இயற்கை தான் மனுஷனுக்கு. அதே மாதிரி அந்த ஆன்மா இருந்ததுன்னா அந்த 16 நாள் அந்த உறவுகளை எண்ணியே சுத்தம். ஆனால் உறவுக்காருக்கு அது தெரியாது, அந்த ஆன்மா அங்கே தான் இருக்கும். இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி ஒருத்தன் செத்து போயிடுறான், வெளியே வந்துடுச்சு ஆன்மா. ஆனால் அந்த பணத்தாண்டியே சுத்தம் அது. ஆனால் அங்கே இருக்கிறவனுக்கு தெரியாது, ஏன்னா ஆன்மாவை அடையாளம் கிடையாது, உடலுக்கு தானே அடையாளம். அப்போ அந்த 16 நாள் அந்த உறவுகளையே சுத்தம். அந்த உறவுகாரங்க அந்த 16ஆவது நாள் காரியம் பண்ண உடனே எல்லாமே அதுக்கு முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்மளை நினைக்க மாட்டாங்க அவங்க அப்படின்னு அடுத்த உடல் எடுக்கும். ஏன்னா உடல் இல்லாத ஆன்மா வாழாது, உடல் இல்லாத உயிர் வாழாது. அப்போ உடல் அவசியம் அது. அதனால் வேற ஒரு கர்ப்பத்தில் பூந்து அது ஒரு உருவமாக வந்துடும். அப்போ இங்கே இருந்த ஞாபகங்கள் அந்த உருவம் உடல் எடுத்த உடனே இதை மறந்துடும். இது ஞாபகத்தில் வந்தால் விபரீதங்கள் ஆகிடும். அதனால் இந்த ஞாபகம் வரக்கூடாது. அதனால் இறைவனுடைய படைப்பு இந்த உடல் இருக்கிற வரைக்கும் இந்த ஞாபகம். சரி, இந்த உடலை விட்டு போய் இன்னொரு உடல் எடுத்தினா அந்த உடலுக்கு ஏற்ற ஞாபகம், அந்த உடலுக்கு ஏற்ற செயல்கள் அப்படி மாறிடும். சாமியை எவனால் தரிசிக்க முடியும்? எவனுக்கு மனம் இல்லையோ அவனால் மட்டும்தான் தரிசிக்க முடியும். மனம் இருக்கிறவங்கெல்லாம் சிலையை தான் தரிசிக்க முடியும். அதனால தான் சொன்னான் சித்தர்கள்லாம், சாவை கொல்றா மனசன்னா. அப்போ மனசை கொண்டா என்னடா இருக்கணும்? அப்பா தெரியாது, அம்மா தெரியாது, வீடு தெரியாது, சொந்த பந்தம் தெரியாது, கடவுள் மட்டும் தெரியவாண்டான்னு. ஆனால் மனசுக்கு வரையும் கடவுள் மறைஞ்சிட்டு வேண்டாம், சொந்த பந்தங்கள் மற்றதுலேருந்து அந்த அடையாளம் தெரியும். அதனால் தரிசனம். இங்கே கூட முருகர் கோயிலுக்கு வந்தால் ஆடி மாதம் வந்தீங்கன்னா எல்லாம் அங்கே மொட்டை அடிக்கிறாங்க, நிறைய மொட்டைங்க வரும். ஆமாம், ஆடி மாதம் மொட்டையை அடிச்சுட்டு ஆடி மாதம் சாமி சிங்காச்சி வச்சுடுவோம். அப்போ எல்லோரும் நல்ல தரிசனம், தேங்காய் கங்க ஓடிக்க ஐயருக்கும் அன்றைக்கி 4 ரூபா வருமானம் உண்டு, நல்ல தரிசனம் பார்க்குறாங்க. திருப்பதியில் மட்டும் அந்த தரிசனம் கிடைக்கிறதில்ல. ஏன்னா திருப்பதியில் மூலஸ்தானம் இருட்டாகவே இருக்கும். ஆமாம், நீ அங்கே உள்ளே போகும்போது அந்த படி தடிக்கிட்ட போட்டு இந்த அதை பார்த்துக்கின்னு தாண்டி கீண்டி போவேன். இன்னாண்ட சுற்றி வரும்போது ஜருகண்டி இன்னும் வச்சு வெளியே வச்சு. அதனால் என்ன பண்ணுறோம், 3 நாள் அங்கே ரூம் போட்டுக்கினே தங்கி பார்ப்பான். மற்ற கோயிலில் போனால் ஒரே நாளில் பார்த்துட்டு வந்துடுவோம். ஏன்னா தரிசனம் பார்த்துட்டாங்க, அங்கே தரிசனம் கிடைக்கல. அதனால் திரும்பி திருப்பதிக்கு போவான். மற்ற கோயிலுக்கு ஸ்ரீரங்கத்தில் போனால் திருப்பதியை விட 10 மடங்கு பெருசு அது. ஆமாம் ஆமாம், அங்கே எவனா தரிசனம் பண்ணுறேன்னா பற்றியா? ஏன்னா அங்கே சாமி தெரியுது. எல்லா பொருளும் மரப்பாக இருக்கிற வரைக்கும் மரியாதை, ஓப்பன் ஆச்சுன்னா மரியாதை போச்சு. பெண்ணுக்கு துணி போடுறது மரப்பாக இருக்கிறது தான் காமாக இருக்கும். அந்த துணி இல்லாமல் ஒரு பெண்ணு பண்ணாலும் எவனும் ஆம்பளை திரும்பி கூட பார்க்க மாட்டான். எல்லாமே மரப்பாக இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை.
அது வெளிச்சத்துக்கு வந்ததுன்னா அதனுடைய மரியாதை போயிடும். இப்போ என் மரியாதையும் போயிடுச்சு காலையிலேருந்து சொல்லுது. ஒண்டியாக பார்த்தா தீர்க்க தரிசனம், கூட்டமாக பார்த்தினா தரிசனம். ஏன்னா இப்போ யாரும் இல்லைன்னா நீ நான் பேசணும்னா ரொம்ப டீப்பாக பேசுவோம் இல்லையா? ஆமாம். இது தீர்க்க தரிசனம். எல்லாரும் ரொம்ப டீப்பாக பேச முடியாது, மேல்ட்டோட பேசல. இது தரிசனம். தாந்திரிகம்ன்றது ஏமாத்துறது சொல்லி வார்த்தையாலேயே. அந்த தந்திரம்னு சொன்னால் உனக்கு புரிஞ்சிடும். அதனால் அதை தாந்திரிகம் புரியாது. அதனால் தந்திரத்தை தாந்திரிகம்னு சொல்லுவான். மந்திரம் உச்சரிப்பு, அவன் உச்சாடனம் பண்ணி வச்சிருப்பான். அதை அடுத்தவனுக்கு செய்வான். இப்போல்லாம் மந்திரம் செல்லாது. ஏன்னா முன்னெல்லாம் ஒரு மாந்திரிகவாதின்னா அவன் எப்படின்னா யாருக்கு மந்திரம் பண்ண போகிறானோ அவனுடைய துணி எட்டுன்னு சொல்லுவான், அவனுடைய ராசி கேட்டுப்பான், அவனுடைய வயசை கேட்டுப்பான். இதெல்லாம் கேட்டுக்குன்னு மந்திரம் பண்ணுவான். அப்போ அது பழிச்சிடும். அவனுடைய நேரம் பார்ப்பான். முதல்ல இவனுக்கு பண்ணால் பழிக்குமா பழிக்காதா, அதனால தான் அதெல்லாம் கேட்குறது. அப்போ அதை பார்த்து இவனுக்கு பழிக்கும், இவனுக்கு பழிக்காதுன்னா அவன் சொல்லுவான் செய்ய முடியாதுன்னுவான், பழிக்கணும்னா செய்துடுவான். இப்போல்லாம் அப்படி கிட்ட துட்டு குத்தின்னா செய்வான். அதனால் எந்த மந்திரமும் இப்போ பழிக்காது. அதனால் நீங்கள் ஏன் அதெல்லாம் போட்டு குழப்பின்னுக்குறீங்க? தாந்திரிகனா வார்த்தையாலேயே சொல்லி ஏமாத்துறது. இப்போ டாக்டர்கிட்ட போனால் சில டாக்டருங்க உடம்பு சரியில்லை வைத்தியம் பண்ணுறாங்க. இந்த சில டாக்டருங்க மனோதத்துவ ரீதியில் பேசுகிறாங்க, ஆழ் மனசு கூட. இது தாந்திரிகம். இப்படி பேசி உன் மனசை மாற்றுறது ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிஸ்டம். அது ரெண்டு இருக்குது. அது அவன் பலகாலம் பழகணும். அத்தை சும்மா போய் நான் கையை காட்டினா நின்ற மாட்டார். சாமியாருங்க நிறைய பேர் இப்போ அப்படி தான் செய்கிறாங்க. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதான் நடக்குது. அது நடக்கட்டும், நமக்கு என்ன. இப்போ இங்கே வந்து போகிற மக்களே இன்னும் தெளிவடையில்லை. ஆனால் இங்கே வராத மக்களுக்கு நம்ம சொல்கிறது உண்மையை மட்டும்தான் சொல்கிறோம். இவங்களே தெளிவடையிலையே, இவங்களே அந்த பாதையில் பயணம் பண்ண முடியலையே. அப்புறம் ஒன்றும் தெரியாத போய் உட்காந்திங்கன்னா அதை ஏமாந்து தான் போவான். எப்பவுமே ஊரில் கெட்டவனுக்கும் 10 பேர் இருப்பான், நல்லவனுக்கும் 2 பேர் இருப்பான் இல்லை? ஆமாம். இப்போ நம்ம ஏதோ நல்லதை பேசுறதால ஒரு 500 பேர் 1000 பேர் இருக்கிறாங்க. கெட்டதை பேசுகிறதுல 1,00,000 பேர் உட்காந்துங்கிறானே. ஆமாம், அதுதான். அப்போ மனம் எதை விரும்புதோ அதுக்கு அவன் பயணம் பண்ணுறான். இதனால் அவன் தெளிவாடிவானா அவனுக்கு அது தெளிவாக இருக்குது. நமக்கு இங்கே வரவங்களுக்கு இது தெளிவாக இருக்குது. இதை தெளிவுன்னு இங்கே வராங்க, அங்கே போகிறோம் அது தெளிவுன்னு. நமக்கு எதுக்கு அது இன்னொருத்தங்க கதை? நம்ம கதையை பார்க்கலாம்.